வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆனியன் ரிங்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸு 2 ஆனியன் போதும். நல்லா கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவு சைஸு விட்டு விட்டு கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கட்டும். கட் பண்ணிவிட்டு உடையாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஆனியன்ஸ்லாம் கட் பண்ணியாச்சு. நல்லா ரிங் ஷேப்பில் இருக்கிற ஆனியன்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சென்டரில் இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் ரிங்ஸ் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா கை வச்சு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதும் ஆனியன்லாம் ஒன்று ஒன்றா போட்டு ட்ரை ஃப்ளவர்லேயே போட்டு எடுத்துடலாம். ஏன்னா ஆனியனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அது இது பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். எல்லோ ஆனியன் ரிங்ஸையும் நான் மாவில் போட்டு புரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மாவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எப்பயும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மாவே கம்மியாக தான் எடுத்திருக்கோம். நீங்கள் தண்ணி சப்போஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. ஒரு டைம் சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா ஒரு டைம் ஆனியனை நல்லா டிப் பண்ணி எடுத்து பாருங்கள். இது பிரெட் கிராம்ஸு. ஆல்ரெடி நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரஸ்க் எடுத்துக்கோங்க. ஆனியனுக்கு இப்போது கோட்டிங் பண்ணிடலாம். அதுக்கு ரிங் எடுத்துகிட்டு மாவில் நல்லா எல்லாம் ஃபுல்லாக டிப்பாகிற அளவுக்கு நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. ஓகே, பாருங்கள், நல்லா டிப் ஆகிடுச்சு. இதில் பிரெட் கிரம்ஸில் போட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா வர மாதிரி 2 சைடும் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே போல் தான் எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. ஆனியன் ரிங்ஸை மசாலாவில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது பொரிக்கிறதுக்கு. வாங்க எண்ணெயில் பொரிக்கலாம். ரிங்ஸை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் திட்டமாக ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தி வேணாம், இது திட்டமாகவே இருந்தால் இந்த அளவு இருந்தால் போதும். எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ரிங்ஸ் ஒன்று ஒன்றா போடலாம். ஃபஸ்ட்டு 1 மட்டும் போட்டு நான் ட்ரையல் பார்க்குறேன். நல்லா ரெடி ஆகுது. இது மசாலாலாம் உதிராது. ஒரு சைடு ரெடி ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துடலாம். ஓகே, ஆனியன் ரிங்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு. சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனியன் ரிங்ஸ் சூடாக இருக்கும்போதே நல்லா டொமேட்டோ கெச்சப் மைனஸ் வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் வீட்டில் ஆனியன் ரிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.